காலத்தை சுமார் 3000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பார்த்தோம் என்றால் அந்த காலத்தில் இந்நிலம் கானான் நாடு என அழைக்கப்பட்டது. இங்கு கானானியர்கள் என்பவர்கள் குடியிருந்தனர். அவர்களுடைய வாழ்க்கை விவசாயம், வணிகம் மற்றும் பல தெய்வங்களை வணங்கும் மத பழக்க வழக்கங்களை மையமாகவே இருந்தது. அதன் பின் ஒரு புதிய மக்கள், அதாவது யூதர்கள், அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்தார்கள் என பைபிளில் கூறப்பட்டுள்ளதென்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மோசே தலைமையில் வானந்தரத்தில் சஞ்சாரம் செய்து இறுதியில் கானான் நிலத்தில் குடியேறினர் என்றும் சொல்லப்படுது. இங்கு அவர்கள் புதிய அரசை நிறுவினர். முதலில் நியாயபதிகள் காலம் என்று அழைக்கப்படும் பருவம் பின்னர் ஒரு ஒருங்கிணைந்த யூத அரசாகவே மாறியது. அந்த அரசின் முதல் ராஜா சவுல், அவருக்கு பின் டேவிட் வந்து ஆட்சி செய்தார். டேவிட் யூத வரலாற்றில் மிக முக்கியமான நபர் என்றும் இவர் ஜெருசலம் நகரத்தை யூத அரசின் தலைநகரமாகவே மாற்றினார் என்றும் சொல்லப்படுது. டேவிடுக்கு பிறகு அவரின் மகன் சாலோமோன் அரியணையை ஏறினார். சாலமோனின் ஆட்சி என்பது பொருளாதார வளர்ச்சி, கல்வி, கலாச்சாரம் ஆகியவற்றால் புகழ் பெற்றது. அவரின் ஆட்சியில் தான் முதல் யூத தேவாலயம், ஃபர்ஸ்ட் டெம்பிள், ஜெருசலமில் கட்டப்பட்டது. இது யூதர்களின் மத நம்பிக்கையின் மையமாகவே இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் டெம்பிள் யூதர்களுக்கு மிக பெரிய புனித தலமானது. அந்த காலம் யூத அரசின் பொற்காலம் என்றே நினைக்கப்படுகிறது.